ஹாய் ஹலோ கேண்டி, இதில் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ்வோட சீசன் 2 பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்க பார்த்துட்டு இருந்துருங்க. தென் கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு. தீபாவளிக்கு நான் வெளியில் போனதால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ரிலேட்டிவ் வீட்லேயே அங்கேயே தங்கிட்டேன்டா. ஸோ இன்றைக்கி தான் நான் வீட்டுக்கு ரிட்டன் பேக் வந்தேன். ஸோ அதனால் போட்டுட்டேன். ஹோப் யூ லைக் இட். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதை விட்டு போனால் இங்கே தேயோங் ஓகே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. தேயோங்கிட்டேருந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எங்கள் தீபக் வாங்கியிருந்திருப்பார். சம்மதம் சொல்கிறேன். ஸோ இது தெரிஞ்ச ஜியானுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்கும். அவங்க அப்பா நான் இருக்கேன், நீ எது பண்ணுறதா இருந்தாலும் ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தீபக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் இருக்குது. லைக் தீபக்குக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன என்றால் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோன்னா நடுவில் இந்த கௌஷிக் வந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஜியான் கெடுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஈவன் இந்த வயனுக்கு கூட தெரியக்கூடாது நம்ம மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் பிளானிங் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற தருணம் அவங்க அப்பா என்னதான் பூஸ்டப் பண்ணாலும் கூட ஜியானுக்கு லைக் ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. அந்த ஃபீல் சொல்லவே முடியல. அடம் பண்ணிக்கலாம், அடம் பண்ணி எப்படியாவது கெடுத்துடலாம், அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கார். பட் 100% நம்மளால் அதுமாதிரி சொல்ல முடியாதுல்ல. இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுவும் அவனோட நோக்கம் சரியானது கிடையாது. லைக் அவன் வயனை ட்ரூவாக லவ் பண்ணல. அப்போ வயன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்கார். ஸோ இப்படியே இருக்க போக வயன் எங்கேயோ வெளியில் போயப்பா. ஸோ வெளில போயிட்டு கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும். லைக் ஜியான் கொஞ்சம் பயந்துட்டார். எங்கடா போனவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு கால் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஒன்றுமே ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்கு புரியவே இல்லை. எங்கடாவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஜிம்மன்ட்ட சொல்லிவிட்டு கங்காட்ட சொல்லிவிட்டு எல்லாம் நாலாப்புறமும் தேடிட்டுருக்கு. இங்கே தேடிட்டு அதாவது வெளியில் போயிட்டுருக்கு அந்த தருணம். இங்கே வயன் சிரித்து பேசிட்டு யார்ட்டையோ காரில் இறங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது யார் அது காரில் ஏன்னா தேடிட்டுருக்காங்க. டக்குன்னு ஏதாவது வெளியில் யாராவது வந்தாங்கன்னா ஓடி போய் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம்ல. அதே மாதிரி ஜங்குக்கும் வயனும் ஓடி போய் பார்த்துருப்பாங்க. பார்த்தா வரது என்னமோ வயனா, அவளும் கூட ஏதோ ஒரு பையன் வரான். ஓகே, அவனும் வரான். வா 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 உள்ளவா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு புன்னகை. அப்படியே அந்த பையனை அழைச்சிட்டு உள்ளே வந்துட்டுருக்கவே டக்குன்னு ஜங்குக், என்ன பண்ணுற வயன், ஏன் ஃபோன் அடித்து எடுக்க மாட்டியா? உன்னை தேடி எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா வெளியில்? நீங்கள் அசால்ட்டாக சிரிச்சிட்டு வந்துட்டுருக்க, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் ஆகும்ல. சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ நேரம் கழித்து வரான்னா கடுப்பாக மாட்டாங்க. அதனால் அவர் கேட்டிருந்திருப்பார், அங்கிள் கூல் டவுன், இது என் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நான் இங்கே முன்னாடி படிச்சிருந்தேன்ல, நான் வெளியில் போயிட்டு வரேன். அப்போது யாரும் என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி காரில் இருந்த மாதிரி இருந்தது. யாருடா அதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் இறங்கி கண்ணாப்பண்ணா நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, இது நான் ஸ்கூலில் படித்த போது என் பென்சில் ஒன்றா உட்கார்ந்து இந்த பையன். இவனும் நானும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஈவன் நானும் அவனும் நிறையா கல்ச்சுரல்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட்லாம் பண்ணிப்பேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல, எனக்கும் அதுமாரி நிறையா வரும், அவனுக்கு வரும். இதில் என்னென்னா எனக்கும் சுத்தமாக படிப்பு வர்றது, அவனுக்கு வராது. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டோட்டலாக மறந்துட்டேன் அங்கிள். அதுவும் நான் கோவிலுக்கு வேறு போகிறதா இருந்ததால் சைலண்டில் போட்டுட்டேன்னா இவங்கிட்ட பார்த்து பேசினதில் அதை எடுக்கவே டோட்டலாக மறந்துட்டேன். ஏன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹேண்ட்பேக்லேருந்து உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. பார்த்தா அத்தனை மிஸ்டு கால். ஜிமின், தென் கங்கா, தென் ஜியான், தீபக் எல்லாருமே அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி உள்ளே உட்கார், நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இல்லை அங்கிள் நானே சொல்கிறேன், நீ உள்ளே போடா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கேஷுவலாக வராரு. நீங்கள் அப்படியே ஜியானுக்கு தான் ஃபஸ்ட் கால் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜியான் வந்து எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஷாக கேட்டிருப்பாரு. கூல் கூல் ஜியான், நான் வீட்டில் தான் இருக்கேன். எங்கே போயிருந்த? என் கால் பண்ண அட்டன் பண்ண முடியாதா? அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. என்ன இது புது புது பழக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாய் திட்டிகிட்டு இருக்காரு. முதல்ல ஃபோனவே, இதுக்கு மேலே பேச விரும்பல. ஏன்னா அவ்வளோ பேனிக் ஆகிட்டார். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் தீபக்கு கால் பண்ணியிருப்பீங்க. தீபக்கும் வண்டையாக குடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணியிருப்பார். இதுக்கு மேலே நம்ம பேசினா வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யாருக்கும் கால் பண்ணல. ஓகே, ஸோ எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இங்கே வயன் வந்து ஏதாவது சாப்பிட்றியா தம்பி? ஓகே ஆண்டி, எனக்கு ஜூஸ் ஏதாவது இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு பனானா ஜூஸ் தானே பிடிக்கும், பனானா மில்க் ஷேக் மாதிரி. ஏன் பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் வச்சுருக்கே, மறக்க முடியுமா? அவனா அந்த சிப்பர் பாட்டிலாம் அந்த பனானா ஜூஸை எடுத்து வாயில் வச்சுட்டு வந்துட்டு சப்பிட்டே இருப்பா தானே. அட நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் வயனாவை பார்க்குற விதமே லைக் எப்படி சொல்கிறேன்னா ஒரு பாசமாக பார்ப்பாங்களே, லவ்வாக பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்குது. இன்னமும் என்னை பற்றி ஞாபகம் வச்சுருக்கேன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜங்குக் நோட் பண்ணிட்டாரு, அதாவது ஜியானோட அப்பா. ஓகே, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வயனுக்கு என்ன கொஞ்சம் நாளில் கல்யாணம் நடக்க போகுது சொன்னாடா. ஆமாம், டோட்டலாக மறந்துட்டேன் சொல்லவே. ஆமாண்டா. அப்படியே அந்த பையனோட மூஞ்சி லைக் சுருங்கி போயிடுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் சுந்தர், உண்மையாக தான். எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்க. லைக் நான் தான் சிம்பிளாக கேட்டேன், ரிசப்ஷன் என்ன கொஞ்சம் கிராண்டாக வச்சுக்கலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஸோ அதான் இங்கே எல்லாருமே அப்படியே அரைக்க பிறகு ஓடி வராங்க. ஹீ இஸ் மிஸ்டர் தீபக், கோனா டு பி மை ஹஸ்பண்ட், ஃபியான்சி. ஓகே, ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சொல்கிறாரு. எங்கள் ஜியானுக்கு அவனை பார்த்ததும் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுவா, என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பேர் சுந்தர். ஐயோ, இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன்ல. ஆமாம், நீ இப்போ என்ன பண்ணுற சுந்தர்? நான் ஒர்க் பண்ணிருக்கேன் வயன். அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? பழசை பற்றி பேசினதால இப்போ நீ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறது தெரியல. உட்காருங்க எல்லோரும். சாரி காய்ஸ், சாரி, இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும், தப்பு என் மேலே அதை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் வேறு யாரும் திட்டலை. எல்லாருமே அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கவே, சொல்லு, மேரேஜ் ஆகிடுச்சா? இனிமே தான் வயன். ஓகே, லவ் ஏதாவது இல்லாமையா இருக்கும்? பார்க்க ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி இருக்க, அதுவும் நல்லா ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க போது கண்டிப்பாக அப்படியே இளஞ்சிட்டு டடக்குன்னு எல்லாம் வந்து நிப்பாள்கள் லைன் கட்டி. அப்போது இல்லாமையா இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே அந்த மனுஷன் பிடிச்சிருப்பாரு. எங்கள் தீபக்குக்கு எரியுது, ஜியானுக்கு அப்படி பற்றிக்கிட்ட வருது. டக்குன்னு தீபக் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அந்த கையை பிடிச்சிருந்ததை நவுத்தி விட்டுட்டு லைக் ரைட் சைடில் உட்காடுறாரு. இங்கே ஜியான் அப்படியே டக்குன்னு போய்ட்டு லெஃப்ட் சைடில் உட்காடுறாரு. லைக் வயன் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்ருக்கு. இங்கே ஆப்போசிட்டில் அந்த சுந்தர் உட்காந்துட்ருக்காரு. சொல்ல மறந்துட்டேன், இவர் வந்து ஜியான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அப்புறம் அங்கிள் இருக்காங்களா, அவங்களோட பையன். தென் அது வந்து கங்கா, அது வந்து இவரோட சிப்ளிங் தங்கச்சி. தென் ஜிமின், உனக்கு தான் தெரியுமே, என்னோட தம்பி. ஐ ரிமெம்பர் தட் காய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், எப்போ மேரேஜ் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கேட்கும்போது, ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன், எப்போ நம்மளுக்கு மேரேஜ் டேட் எதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டியா தீபக்? இல்லை, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். யோசிச்சுட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். பாரு, இன்வைட் பண்ணுவேன், மறக்காமல் வரணும். ஓகேவா சுந்தர்? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, ஓகே, அப்போது ஃப்ரீ டைம்னா கால் பண்ண, நம்ம வெளில எங்கேயாவது போகலாம். ஓகே, ஷியோர், கண்டிப்பாக 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 அப்படிங்கிறீங்க. இங்கே தீபக்கும் ஜியானுக்கு அப்படியே எரியுது. சரி, ஓகே, தென் அப்புறம் நான் கிளம்புறேன், இங்கே வந்து சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன், இன்னொன்று ஒரு நாள் பார்த்துக்கிறேன். ஏன் சாப்பாடுக்கு என்ன இன்வைட் பண்ண மாட்டியா என்ன?
வெளியில் போய் சாப்பிட்லான்னு வேணாம் நான் சொல்ல போகிறேன். என்ன சுந்தர் நீ வேறு, நீ ஊன்னு சொல்லு, அடுத்த நிமிஷமே நான் வெளில வரேன். ஓகே, எனக்கு இங்கே ப்ராப்ளம் இல்லை. அப்போது ஓகே, பாய். பாய் காய்ஸ், பாய் 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 பாய். இங்கே அப்படியே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதாவது சுந்தர் போயிட்டாரு. இங்கே ஜியோனுக்கு அவ்வளோ டென்ஷன். பையனை பார்க்க கூட கடுப்பாகுது. லைக் லிட்ரலி அந்த மனுஷன் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். தீபக் இங்கே உட்காந்து வண்டையாக கிழக்கிறார். யார் அந்த பையன்? பையனாக இருந்தாலும் ஓரளவு தான் சரி, ரொம்ப நாள் கழித்து பார்க்குற பேசுகிற ஓகே. பட் அவன் பார்வையே சரியில்லை. அவனை ஒரு மாதிரி பார்க்குறான்னா எனக்கு புரியல. உனக்கு என்ன பையன் புரியல? ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இது கூட தெரிலன்னா என்ன அர்த்தம் கேட்குறேன். சந்தேகப்படுறியாண்ணா? சந்தேகப்படுறியா தீபக்? சந்தேகம்லாம் படல பையன். நான் என்ன சொல்கிறேன்னா அவன் சரியில்லைன்னு சொல்கிறான். ஒன்றை நான் சந்தேகப்படலை. தயவு செஞ்சு இந்த டாபிக் அதை பற்றி தயவு செஞ்சு பேசாத ப்ளீஸ். காண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இங்கே அப்படியே தீபக் அப்படியே முறைக்கிறாரு. இங்கே அப்பா முடியல. ஜியோனை தான் சமாளிக்கணும்னு நினச்சேன். இங்கே இவன் ஒருத்தவன் புதுசாக கிளம்புன காலா நாட்டம் நசன்ட்டு. ரொம்ப நாள் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் பிளான் போட்டுட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறச்ச ஜியானுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன், தலைவலி வந்துடுச்சு அந்த இதில். ஸோ அப்படியே ஒரு மாதிரி சூடான ஒரு பாத் எடுத்துகிட்டு இருக்காரு, தலைவலியெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1/2 hour 1 hour லேட்டர் வந்து வெளியில் வந்துட்டு லைக் எப்படி அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. என்ன தான் 1 hour அவர் குளித்தாலும் மைண்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ வெளில போகிறாரு, ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு லைக் யாரையுமே கூப்பிடல. ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 7:30 இருக்கும். வெளில போயிட்டார். அவருக்குன்னு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ரொம்ப தலை வலிக்குதுரா, லைக் எந்த மேட்ருமே சொல்லலை, தலைவலிக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. இந்த வயசில் தலைவலி வருதுன்னா ஒன்று வீட்டு பாரமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பொண்ணால் தான் இருக்கணும். வேறு என்ன? இந்த 3த்தில் என்னடா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் எதுவும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ஒர்க்குலேயும் அந்த அளவு உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்போ 3ஆவதாக இருக்க அந்த பொண்ணு தானே? யார் அந்த பொண்ணு? அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சரக்கு இருக்கும், அதை எடுத்து கல்புன்னு குடிச்சிட்ருக்கார் மனுஷன். லைக் அந்த தொல்லை, அந்த தலைவலி போகணும், அவ்வளோதான். அதை தாண்டி அவருக்கு வேறு எதுவுமே திங்கிங்கே இல்லை. குடிச்சிட்டே இருக்காரு. இதே போதும் மச்சான், நீ குடிக்காத ஆள் வேறு, நீ இதுமாரி சடக்குன்னு ஒரு நாள் இவ்வளோ குடிச்சுன்னு வச்சுக்கோ, உடம்புக்கு ஏதாவது ஆகிடும்டா மாடு, இவனை ஏதாவது பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படியோ டாக்ஸிலாம் பிடிச்சி வீட்டுக்கெலாம் அனுப்பி விட்டானுங்க. விட்டதும் அப்படியே தள்ளாடிகிட்டே வந்துட்டுருக்காரு ஜியான். ஓகே, இங்கே வீட்டில் ஆக்சுவலாக வரத்துக்கே 11 ஆகிடுச்சு. இங்கே வந்து வயன் வந்து பிள்ளைய காணுமேன்னு தேடிக்கிட்டே இருக்கவே பார்த்தா புள்ள மப்பில் வந்து நிற்குது கதவு வாசல் கிட்டக்க. அவங்க அம்மா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இங்கே ஜங்குக்கு வந்திருக்காரு. என்ன இவன் பிடிச்சிருக்கான்? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்னங்க இது புது பழக்கம்லாம், வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்குது, என்ன நினைக்கும்? என்னங்க இது புதுசாக கற்றுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்புறான்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், இது வெளியில் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத, நீ போய் அமைதியாக தூங்கு போ. ஆமாம், ஏதாவது சொன்னால் என்னை வாயை அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இங்கே ஜங்கோக்கு வந்து ஜியான் அவரோட ரூம் கழிச்சிட்டு போயிட்டு சரி தூங்கு அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அப்பா முடியலப்பா, தலை வலிக்குதுப்பா, எத்தனைப்பா நானும் சமாளிக்கிறது, முடியல, ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே புலம்பிக்கிட்டே தூங்குறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியானுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். தான் புள்ள தான் கண்ணு முன்னாடி இப்படி குடிச்சிட்டு இருக்கிறது எந்த அப்பாவால் தாங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இதை அவரால்
எப்படி அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. டக்குன்னு வயனோட ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணுறாரு. அதாவது வயனா, ஓகே, ஜியானோட பேர். ஓகே, சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்போ தான் தூங்கி இல்லாடா ஒரு மாதிரி கிளம்ஸியாக எழுந்திரிச்சிட்டு வந்துட்டுருக்கா. என்ன அங்கிள் எந்த நேரத்தில்? அது இந்த ராத்திரியில் உன்னை எழுப்பினதுக்கு சாரிம்மா. அது உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாது அப்படிங்கிறதும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் என்னால் என் பிள்ளைய இப்படி பார்க்க முடியல. என்னாச்சு ஜியோனுக்கு? என்னாச்சு அங்கிள் சொல்லுங்கள், என்ன ஆச்சு ஜியோனுக்கு? அதை நான் எப்படி சொல்லுவேன்? அங்கிள் முதல்ல சொல்லுங்கள், போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஜியோனோட ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணுறா. ஆனால் கதவு ஆல்ரெடி ஓப்பனில் தான், லைக் ஒரு கழிச்சு சாத்தியிருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சாத்தி இருந்திருக்கும். கடகடன்னு வயன் உள்ளே போயிட்டு, ஜியான் ஜியான் என்னாச்சு ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறா. அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கப்பு. என்னடா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். வேறு என்ன பண்ணுறது டாடி? எனக்கு என்னால் வேறு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்க? என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல டாடி. நீ தான் எனக்கு வேணும்னு என்னால் சொல்ல முடியல டாடி. அது ஒரு மாதிரி எரியுது, அரிக்குது. அது எப்படிடா சொல்கிறதா? அவள் எப்படி என்னை நினப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஊறுது. அவள் அதுக்கப்புறம் நான் அசிங்கமாக நினைக்க மாட்டா? சீ, இந்த அளவுக்கு தான் என்கிட்ட பழகுனியான்னு கேட்டேன். நான் எங்கப்பா மூஞ்சி வச்சுப்பேன்? எனக்கு ஒரு மாதிரி அவள் இல்லாமல் இருக்கவே முடியல டாடி. ஒரு மாதிரி போய் சேர்ந்துலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு டாடி. எனக்கு என்னென்னு பண்ணணும்னு சத்தியமாக தெரியல டாடி. தெரியல டாடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே ஜியான் தூங்கிட்டாரு. ஜியான் 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 ஒன்றுதான். அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. யாரையாவது லவ் பண்ணுறானா? யார் அந்த பொண்ணு? ஒருவேளை ஜங்குக்கு உங்கள்கிட்ட கேட்டால் அவர் சொல்வார்ல. டக்குன்னா நீங்கள் கடன்னு உங்கள் மாடி வீட்டில் அந்த ரூமுக்கு போகிறீங்க. பட் ஜங்குக் இஸ் நாட் தேர். இந்த நைட்டு, அதாவது 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 2 பேர் வேறு தூங்குவாங்க. அந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஒரு கர்ட்டசிக்கு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வரல, படுக்க முடியல, பிறண்டுக்கிட்டே இருக்கீங்க. யாரை இவன் இந்த அளவு லவ் பண்ணுறான்? ஏன் அது நம்மக்கிட்ட கூட சொல்லவே இல்லை? நம்ம நல்ல ஃப்ரெண்டாக தானே அவன்கிட்ட பழகிட்டு இருந்தோம். என்னோடய லவ், என்னோட மேரேஜ் எல்லாத்தையுமே நான் அவன்கிட்ட சொல்கிறேன்னா ஏன் என்கிட்ட அதை மறைக்கணும்? ஏன் ஜியான் இப்படி இருக்க? நீ சொல்லு, நானே உனக்கு அந்த பொண்ணை சேர்த்து வைக்கிறேன். நான் ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை நானே கன்வின்ஸ் பண்ணுறேன் ஜியான். தயவு செஞ்சு இப்படி இருக்காத. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜியானி இப்படி இருக்கிறது. உன்னால இந்த பொண்ணாவது வேணான்னு சொல்வாளா? அப்படி சொன்னால் அவளை விட ஒரு மடத்தனமான பொண்ணு வேறு யாருமே இருக்க முடியாது. ஆஸ் அ ஃப்ரெண்டாகவே நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. அப்படி இருந்தால் ஒரு லவ்வராக அந்த பொண்ணு எவ்வளோ நீ நல்லா பார்த்துப்ப. உன்னோட லவ்வை புரிஞ்சுக்காத பொண்ணெல்லாம் என்ன பொண்ணாவ? சரி, மார்னிங் ஆகட்டும், சரியா? என்ன ஏதுன்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுட்டு உன்னை அந்த பொண்ணோட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. கவலைப்படாது ஜான், உன் ஃப்ரெண்டாக நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நீங்கள் கண்ணை மூட்டுறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போது ஒரு 8 o'clock சம்திங் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தூக்கமும் வரல. கடன்னு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு ஜியானை தான் பிடிச்சி எழுப்பிட்டுருக்கீங்க.
அவர் என்னமோ தூங்கிட்டு தான் இருக்காரு. எழுந்திரிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றி அப்படி சொல்லிட்டு ஜியோன் எழுந்திரிச்சிருக்காரு. எழுந்திரிச்சிட்டு என்ன என் இப்படிலாம் எழுப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஏய் எந்த பொண்ணோட லவ் பண்ணுற, யாரா அவ அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையெல்லாம் கிட்ட சுற்றுனதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் ஷாக் ஆகி கேட்குறாரு. ஒன்று தான் கேட்குறேன், யாரா அந்த பொண்ணு, சொல்லு யார் அந்த பொண்ணு? அப்படிலாம் யாரும் இல்லை, சும்மா நடிக்காத ஜியான், என்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, என்கிட்ட நடிக்கிறியா? பார், யாரையோ நீ லவ் பண்ணுற, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுற, அதனால தான் நேற்று குடிச்ச. நேற்று நீ என்கிட்ட பேசினதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உன்கிட்ட நேற்று பேசுகிறேண்ணா? ஆமாம், அப்பான்னு நினச்சி என்கிட்ட பேசியிருக்க. அங்கிளை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நீ மட்டும் கேட்கல, இப்போ மட்டும் நீ சொல்லலை, அங்கிள்கிட்ட தான் டைரெக்டாக போய் யார் அந்த பொண்ணுன்னு கேட்பேன். அப்பா தயவு செஞ்ச ப்ளீஸ், எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. உங்ககிட்ட நான் உண்மையாக தானே பழகுறேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்ல. ஆனால் நீ எதுக்கு என்கிட்ட ஹைட் பண்ணுற? ஓ, நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்த அளவுக்கு நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்கலையாப்போ, அதனால தான் என்கிட்டேருந்து மறைச்சிருக்க அப்படி தானே? ஈவன் அந்த ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அட்லீஸ்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். நீ எதுக்கு ஜியான் என்கிட்ட மறைச்ச? நான் உனக்கு எந்த அளவு நான் ட்ரஸ்ட் பண்ணேன் தெரியுமா? பட் இட்ஸ் ஓகே, நான் அதை பற்றி அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல நீ இதை பற்றி சொல்லு. யார் அந்த கேர்ள்? நீ நேற்று பேசினது வச்சு தெரியுது அது ஒன் சைடுன்னு. நீ அந்த பொண்ணை ஒன் சைடில் லவ் பண்ணியா? சொல்லுடா. ஆமாம். அப்படியா? சரி, ஓகே. யார் அந்த பொண்ணு? சொல்லுடா. அது சின்ன வயசு காதல், அதை விட்டு சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லை. என்கிட்ட உனக்கு இப்போ கூட சொல்லணும்னு தோணல. இவ்வளோ உன்கிட்ட ப்ரெஷர் பண்ணியும் நீ என்கிட்ட சொல்லணும்னு தோணல உனக்கு? அந்த அளவுக்கு நான் வேண்டாத ஆளாக போயிட்டேனா? இல்லை என் உன்கிட்ட சொல்லணும் கூடாதுன்னெலாம் இல்லை. அப்புறம் அது பொண்ணு பேர் என்ன? அது சொல்ல போறியா இல்லையப்போ? அது அப்படின்னு அவர் சொல்ல யோசிக்கிறாரு. டக்குன்னு இங்கே ஜங்குக்கு வந்துட்டார். டக்குன்னு 2 பேருமே திரும்பியிருப்பீங்க கதவு சைடு. உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட் சுந்தர் வந்திருக்காம்மா, கீழே வெயிட் பண்ணுறான். பார், அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் உன்கிட்ட வந்து கேட்பேன். அவனை நீ மட்டும் பதில் சொல்லலை, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எப்பயுமே பேச மாட்டேன். உன்னை ஃப்ரெண்டாகவே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே அந்த இடத்த விட்டு போகிறா. இங்கே ஜியான் அப்படியே, டாடி என்னடாடி அவகிட்ட சொன்னீங்க? அவ என்னன்னு கேட்குற தெரியுமா? பார், இதே உங்ககிட்ட நான் சொன்னேன், என்னால் ஆன ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஆனால் நீ ஹெல்ப் கேட்குற மாதிரியும் இல்லை, ட்ரை பண்ணுற மாதிரியும் இல்லை. இதுக்கு மேலே என் பொருளை சஃபர் ஆகிறத என்னால் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடியில் நீ குடித்ததே கிடையாது, ஆனால் இப்போது அவளுக்காக குடிச்சிட்டு வந்து நிற்கிறேன்னா என்னால் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போனா என் பிள்ளைக்கு என்ன வந்து சேர வேண்டியதோ அதை நான் சேர்க்காமல் நானும் விடுறதா இல்லை. உன்னால் வாயை திறக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னையாவது வாயை திறக்க விட. டாடி, இப்போ நீங்கள் மட்டும் அவளோட்ட ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க டாடி, இன்றைக்கி சரக்கு அடித்தவன் நாளைக்கு பாய்சன் குடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டேய் லூசாடா நீ, உனக்கு பிடிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கியா?
நான் நான் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் டாடி, ப்ளீஸ். இல்லை யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவர் அப்பா அப்படியே முறைக்கிறாரு. இங்கே ஜியான் அப்படியே அழுதட்டே அப்படியே பாத்ரூமுக்கு போகிறாரு. ஸோ சுந்தர் பார்க்கலாம். சுந்தர் இங்கே வந்துட்டு, அயான் லன்ச் போகலாமா இன்றைக்கி? உங்களுக்கு இங்கே ஜியானோட பிரச்சனை லைட்டாக மண்டையில் கிருட்டுன்னு சுற்றுறதால லைக் உங்களுக்கு இப்போதைக்கு ஹேங் அவுட் பண்ண வேணாம்னு தோணுது. இல்லை சுந்தர், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமா? வை? ஏன் ஏன் வேணாங்கிற? இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட்? யா தென் வாட்? வா போகலாம். வையான், இட்ஸ் கெட்டிங் லேட். சரி, 12 மணி போல் என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். தென் ஓகே, பாய். பாய் சுந்தர். இப்போ சுந்தர் போயிட்டாரு. ஆனால் இந்த கான்வர்சேஷனை யாரும் கேட்கல, லைக் அந்த நேரத்தில் யாரும் இல்லை. ஓகே, இப்போது தீபக் எழுந்திரிச்சிருப்பார், ஒயனோட ரூமுக்கு போகிறாரு. போனால் ஒயன் ஆக்சுவலாக குளிச்சுட்ருக்கா. ஸோ ஹீ இஸ் வெயிட்டிங். ஒயன் குளித்து முடிச்சுட்டு ஹேர் டூலாம் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புறதுக்காக அந்த ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிகிட்ருக்கவே, எங்கே போகிற? சுந்தரை பார்க்க போகிறேன். ஏது நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லே ஒயன் அவ்வளோவா தீபக் கிட்டே பேசுகிறதில்ல. என்ன சுந்தரை பார்க்க போறியா? ஆமாம், பாய். ஹே ஹோல்ட் ஆன், நல்ல என்ன தீபக், ஆக்சுவலாக உனக்கும் எனக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் மேரேஜ் நடக்க போகுது. ஓகே, மேரேஜ் நடந்தாலும் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி வையன்? மேரேஜ் நடந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டியா? அப்போ நான் ஏதாவது ஒரு பொண்ணோட ஹேங் அவுட் ஆனால் நீ அப்போ அமைதியாக இருப்பியா? யா, அஃப்கோர்ஸ் ஐ டூ. ஓ ரியலி? வயன், திஸ் இஸ் நாட் ஃபேர். அட்லீஸ்ட் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டாவது போகணும்ல. நேற்றே அவனால் உனக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்படிங்கும் போது இந்த ஹேங் அவுட் உனக்கு தேவையா இப்போதைக்கு? யூ ஆர் கெட்டிங் ஃபஸ்ட். லைக் இது இன்னும் நீ பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற வயன். கான்ட் யூ see that? The பார், இட்ஸ் just a normal hangout, okay? Not more than that, okay? தயவு செஞ்சு ரொம்ப பெரிய கற்பனைலாம் என்கிட்ட கட்டிட்டு நிற்காது. ஐ நோ மை லிமிட்ஸ். பாய் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த இடத்துலேருந்து அவள் கிளம்பி போயிட்டான். ஸோ எப்படி சொல்கிறதுனா, தீபக் கூட கொஞ்சம் சண்டை. அதுவும் இல்லாமல் ஜியான் வந்து ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணதை வந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாதது ஒரு வழி கடந்த ஒரு ஆங்கர் அந்த மாதிரி இருந்துட்டுருக்காவே. இப்போ மணி கரெக்டாக ஒரு 12 இருக்கும். அந்த மனுஷன் ஹாரன் அடிக்கிறாரு. நீங்கள் கிளம்பி வெளில போகிறீங்க. இதை பார்த்துட்ருக்காரு ஜியான். அதை பார்த்துட்டு தடுக்கவும் முடியல, தடுக்காமல் இருக்கவும் முடியல. தீபக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு தென் டக்குன்னு டைரெக்டாக வந்துட்டு ஜியானோட ரூமுக்கு தான் வராரு. ஜியான் பார்த்துட்டு டக்குன்னு கண்ணில் உள்ளதை வைப் பண்ணிட்டு, என்னது எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஒயன் அந்த பையன்கிட்ட பேசுகிறதுன்னு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இப்போ ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு அவன் என் லைஃப்பை விட்டு போகணும். அதுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லு? நீயும் அவ்வளோ ஃப்ரெண்டு தானே? இல்லை. அதாவது அப்படிதான். அப்போ உன் ஃப்ரெண்டுக்காக எந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? அவள் தான் எனக்கு ஃப்ரெண்ட், நீ கிடையாதுல்ல.
அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஓ, அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி தானே? மாட்டேன், ஃபைன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபக் தனியாக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே ஜியோன் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி. ஓகே, ஸோ இப்படி இருக்கவே இங்கே தீபக் இருக்கார்ல, அவர் வந்து வயனோட மொபைல் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா ஜிபிஎஸை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ் வச்சுருக்காரு. ஸோ தட் வயன் எங்கே போனாலும் ஹீ கேன் ட்ரேஸ் ஹர். ஸோ இப்படி இருக்கிறச்ச வயன் வந்து எங்கே போயிட்டுருக்கா அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு நார்மலான ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் தான், அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவர் வந்து வேறு ஒரு டேபிளில் உட்காந்துட்டு லைக் எனக்கு இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களோட டாக்ஸ் என்னமோ நார்மலான டாக்ஸ் தான், லைக் மெமரிஸை ஷேர் பண்ணுற மாதிரி. தென் வந்து சுந்தர் வந்து அவரோட ஃபேமிலிஸை பற்றி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டென்ஷனாக ஸ்டார்டிங்கில் வயன் இருந்தாலும் கூட அந்த பையன்கிட்ட பேச பேச கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாகி தென் வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுனதுக்கப்புறம் இங்கே டின்னர் எல்லாருமே முடிச்சுட்டு அந்த மனுஷன் வந்து கேட்குறாரு, சரி மூவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா, நான் டின்னருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன், லஞ்சுக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன், இப்போ மூவினா அதை செட் ஆகாதா வயன், நெக்ஸ்ட் டைம் நான் வரணுன்னா அதுக்கப்புறம் அது சரியாக இருக்காது வயன், லைக் இப்போவே வா, ஜஸ்ட் கோ ஹெட், ஓகே. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் ஹஸ்பண்ட், லைக் அதுமாரிலாம் நிறைய பிளா 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 எவ்ரி திங் இஸ் தேர்னோ, அதனால் ஜஸ்ட் வா அப்படிங்கிறாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு மூவி பார்க்க போகிறீங்க. ஸோ மூவி என்னமோ ரொம்ப நல்லா தான் இருக்கும். எங்கே வந்து எப்படி சொல்கிறது, இன்டர்வல் வந்திருக்கும். அந்த இன்டர்வலுக்கு இங்கே சுந்தர் வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு பாப்கார்ன் அந்த மாதிரி வாங்கிறதுக்காக ஈவெண்ட். அப்போ இங்கே வந்து தீபக் என்ன பண்ணியிருந்திருப்பார்னா, உங்களுக்கு பின்னாடி ரோவில் தான் தீபக் ஆக்சுவலாக உட்காந்துட்ருக்காரு. ஓகே, மாஸ்காக ஹூடிலாம் போட்டுட்டு நல்லா முரட்டாக அந்த மனுஷன் உட்காந்துட்ருக்காரு. இங்கே அந்த மனுஷன் இந்தாண்ட சைட் போனதும் அந்தாண்ட சைடு லைக் நிறையா பேர் ஸ்ப்ரெட் ஆகி போட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் ஒரு சில பேர் தான் அங்கங்கன்னு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கவே கொஞ்சம் நேரம் ஆகுது. படம் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சுசு வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நான் வேணால் வரட்டா அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ போகும்போது இங்கே வந்து தீபக் இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காரு போல். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வெளில வரீங்க, பார்த்தா ஹூடி போட்டு ஏதோ மாஸ்க்லாம் போட்டு ஒரு பையன் நிற்கிற மாதிரி இருக்குது. யார், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் உங்களை தான் டைரெக்டாக பார்த்துட்டு இருந்துகிட்ருக்காரு. யார் என்ன வேணும்னா நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப்பான ஒரு வாய்ஸு. டபக்குன்னு அப்படியே அந்த மனுஷன் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, அந்த மூக்கில் ஏதோ ஒன்றத்தை பஞ்சோ சம்திங் வச்சு கர்ச்சிஃப் வச்சு அப்படியே இது பண்ணிட்டாரு. ஸோ மயங்கின அடுத்த செகண்ட் அப்படியே தோலில் டபக்குன்னு போட்டுட்டு அப்படியே கடன்னு அந்த மனுஷன் வந்து பார்க்கிங்கில் போயிட்டு கார் எடுத்து அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். ஓகே, உங்களை அழைச்சிட்டு போயிட்டார். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, 15 மினிட்ஸ் ஆச்சு, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தென் சுந்தர் இங்கே வந்து நிற்கிறாரு. பார்த்தா ரெஸ்ட் ரூமில் ஆள் இல்லை. பார்த்தா என்னடா அதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு. பட் அங்கே வயன் இல்லை. ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டாரு. ஸோ அங்கே வந்து அந்த இது இருக்கும்ல, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும்ல, ரெஸ்ட் ரூம் சைடில் பார்க்கணும் இந்த டைமிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைமிங்கில் ஏதோ ஒரு ஹூடி இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஐயோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமாக இருக்குது. ஸோ இதை வந்து வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரோ, லைக் வீட்டுக்கோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து வயனை வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னதும் எல்லாருக்குமே பேனிக்கு. ஹூடி போட்டு மாஸ்க்லாம் போட்டதால் சுத்தமாக அந்த பையனை அங்கே அடையாளங்கள் ஒன்றுமே தெரியல. எல்லாருமே தேடுறாங்க. இதில் வந்து ஜியானுக்கு மட்டும் தீபக் மேலே லைட்டாக சந்தேகம் வருது. ஏன்னா அவனுக்கு வந்து சுந்தரோடைய பழகிறது தான் அவனுக்கு பிடிக்கல. ஒருவேளை அவன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தீபக்கு கால் பண்ணிட்டே இருந்தாலும் தீபக் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே வந்து வயன் பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸில் இருந்துகிட்ருக்கா. ஸோ அப்படி இருக்கவே அவர் வந்து ஏதோ ஒரு
எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு ரெசார்ட் மாதிரி அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த ரெசார்ட்டில் லைக் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பேஷியஸான அவ்வளோ பெரிய ரெசார்ட் ஓகே ரூம் மாதிரி புக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே உங்களை அழகாக குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அப்படியே அவங்கள வந்து கட்டில் அப்படியே கட்டி போட்டுட்டார். ஓகே, கட்டி போட்டுட்டு லைக் ஹீஸ் வெயிட்டிங். ஃபுல்லாக கேண்டில்ஸ் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு ஒரு நைஸ் ஒரு அழகான ஒரு மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ நல்லாயிருக்கு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இப்படி இருக்கிறச்ச அந்த மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வருது. தெளிய வந்து பார்த்தா டக்குன்னு அடுத்த செகண்டே இது நம்ம வீடும் இல்லை, உங்களுக்கு பழசுமே ஞாபகம் வருது. லைக் எதனால் யார் வந்து நம்மளை கிட்னாப் பண்ண அப்படிங்கிறதும் தெரியல, எங்கேருந்து கிட்னாப் ஆனோம் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. யார் நீ, இதுக்கு என்ன கட்டி போட்டிருக்க, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஹூடி போட்ட பையன் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கான், அதாவது தீபக். ஓகே, அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட் வாய்ஸ் இஸ் டோட்டலி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அப்படியே தீபக் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்கறாரு. யார் நீ, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற? பாரு, நான் கம்மிட்டட் தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என் ஹஸ்பண்ட் மட்டும் தெரிஞ்சது உன்னை உரிச்சு எடுத்துருவான். அதுவும் இல்லாமல் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இருக்கான், சொன்னான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நீ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ வாட், அவங்க வேறதுக்குள்ள உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும். வாயை மூடு, என்ன பேசுகிற லூஸு, சி கையை அவுத்து விடுறா மாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமலாம் திட்டுறீங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நைட் I will do what you want, okay? But before that, don't say anything. Just close your mouth. Let me finish everything. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப்பு தான். ஜம்ப் பண்ணதில் அவர் வந்து உங்களோட அப்படியே மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் அப்படியே உங்கள் வாயை வந்து அவரோட மாஸ்க் இருக்குல்ல மேலே, அதாவது மூக்குக்கு மேலே அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு உதடு தானே வரும். ஸோ அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு அவர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் வந்து முத்தம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் துப்புறீங்க, ஒரு கேர்ளாக உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க. பட் அவன் இருக்கான் பாருங்க, விடுற மாதிரியே இல்லை. அவனோட கைகள் பொறுமையாக உங்கள் கையை தாண்டி அப்படியே உங்களோட நெக்கு கிட்டக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் செஸ்ட் கிட்ட போகுது. ஜஸ்ட் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. டக்குன்னு அப்படியே மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பயந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அது தீபக் தான். என்னடா நீ, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, அறிவில்லை உனக்கு, இது பாரு இதெல்லாம் விளாடாது, என்ன தீபக் நீனு இவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுறீங்க. இப்போது தீபக் வந்துட்டு இதுக்கு இல்லாமல் அழுவா ஸ்மால் கேர்ள். ஐயோ கடவுளே, எப்படி இருக்கே நம்ம சர்ப்ரைஸ்? நல்லாவே இல்லை, சுத்த ரப்பிஷாக இருக்குது. போதும், கையை கட்டி அவுத்து விடு தீபக், டென்ஷன் ஏற்றாத. எதுக்கு நான் முதல்ல அவுக்கணும்? புரியல. அவுக்கணும்னா பாரு, கேம்லாம் போதும், இதுக்கு மேலே விளையாடுற மாதிரி நான் இல்லை. ஓகே, எதாக இருந்தாலும் இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், இங்கேயே. பட் இங்கே நான் விளாட்லையே. பார் மயிலு, இப்போ நான் பண்ண வந்தது each and everything is real. லைக் உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு எனக்குலாம் ஆசை மயிரே இல்லை. ஆனால் நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தோற்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது நம்ம கல்ச்சர் இல்லை அப்படி இப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இப்போது அமைதியாக கல்யாணத்துக்குலாம் ஓகே சொன்னேன். ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் நடக்க போதே. ஸோ அதுவும் இல்லாமல் கல்யாணம் நடந்தாலும் ஜஸ்ட் 1 single day தான் நான் உன்னை யூஸ் பண்ணேன். தென் ஆஃப்டர் தட் தூக்கி போட்டு மயிராட்டோன்னு வேற ஒரு பொம்பளையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்.
எப்படி போயிட்டே இருப்பேன். என்னால் ஒரு பொண்ணோட மட்டும் பண்ணிகிட்ருக்க முடியாது. எனக்கு வெரைட்டிஸாக பார்க்கணும், வெரைட்டியாக அனுபவிக்கணும், வெரைட்டியாக ஃபீல் பண்ணணும். எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே சத்து தானே, ஒரே ரத்தம் தானே அப்படின்னு சொல்லுவாளுங்க. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் தெரியுமா? லைக் குண்டாக இருக்கிற பொண்ணுங்களாம் அது வேறு ரகம், ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்களாம் அது வேறு ரகம், மீடியமாக இருக்கிற பொண்ணுங்களாம் அது வேறு ரகம். அதை தாண்டி ஒவ்வொரு பொண்ணோட ஆசைகள் இருக்குல்ல, வேறு ரகம். அதுவும் எனக்கும் வேறு வேறு டேஸ்ட் இருக்குது. சில பொண்ணெல்லாம் வச்சு செய்யணும்னு தோணும், சில பொண்ணெல்லாம் அது நம்மளை வச்சு செய்யட்டும்னு தோணும், சில பொண்ணுங்களால் கட்டி வச்சு பண்ணணும்னு தோணும், சில பொண்ணுங்களெல்லாம் நம்மளை கட்டி வச்சு பண்ணணும்னு தோணும். ஸோ அப்படியே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ எப்படி தெரியுமா தோணுது, ஒன்று கட்டி வச்சு பண்ணும்போது தோணுது. நல்லா தானே இருக்கும். இது பார், நீ ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு மேலே நான் என்ன மயிருக்கு நடிக்கணும்? இதுக்கு மேலே நான் நடிக்கணும்னு எந்த இழவுக்கு அவசியமும் கிடையாது. எவனும் ஒன்று பறந்து வந்து காப்பாற்ற போகிறதும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 2 பேருக்கு நடக்கிறத யாரால் தடுக்கவும் முடியாது. புரிஞ்சதில்ல? மூட்டு பாடுறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திருப்பியும் உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்காரு. உங்களால் எப்படி சொல்லணும்னா, அந்த முத்தத்தை தள்ளி விடுறதை தாண்டி அவனோட ட்ரூ ஃபேஸை பார்த்துட்டு உங்களால் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறீங்க. லைக் என்ன அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே அந்த மனுஷன் உங்களுக்கு நெக்கில் முத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது, நீ எப்போ என்ன உண்மையாக லவ் பண்ணலையா? ஏச்சே சும்மா சும்மா நிறுத்தி விட்டுட்டேன். ஆமாம், லவ்வா? அந்த கர்ம இழவுலாம் வர இருக்கா? எவண்டி முதல்ல லவ் பண்ணுறவன்? எந்த காலத்தில் இருக்கீங்க? அதெல்லாம் ரோமியோ ஜூலியட்டு, இந்த வேற யார், அமராவதி அம்பிகாவதி அவங்களோடைய முடிஞ்சு போச்சு. நீ இப்போ 21st செஞ்சுரியில் இருக்கே தெரியுமா? லைக் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் உடம்பு ரீதியாக சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லவ் டெவலப் ஆகும். இதுதான் இப்போ உள்ள காதல். முன்னாடி உள்ள காதல்லாம் எப்படின்னா வச்சுக்கோயேன், காதலால் தான் காமம் வந்ததுன்ற மாதிரி ஆச்சு. ஆனால் இப்போ உள்ள காதல்லாம் முதல்ல காமத்தால் தான், அப்புறம் வேணா காதல். உனக்கு புரியுதா? நீ இன்னமும் அந்த காதல் கத்திரிக்காய் பொடலங்காய் வெண்டைக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ சந்தையில் விற்காத ஆடுதான். அப்படியே இருந்துகிட்ருக்க வேண்டிதான். ஜஸ்ட்டு பார்க்க வெளிநாட்டில், நானும் வெளிநாட்டில் பொண்ணுங்கள்லாம் அது ஒரு வித்தியாசமான ஃபீல் தான். ஆனால் வெளிநாட்டில் ஒரு பொண்ணு, அதுவும் இந்தியன் பொண்ணை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. சரி காதல்னு வச்சு ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளில் ஒன்று முடிச்சிருவோன்னு நினச்சா, நீ அதுக்கு மேலே சரியான சைத்தா மாதிரி பண்ணுற அப்படின்னு பொத்திக்கிட்டு வருது. ஆனால் வெயிட் பண்ணலாம், நீ ஒர்த்துன்னு நான் நினச்சேன். அந்த இதுக்கு தான் நீ போனாலும் உன்னை எவனும் கொத்திடக்கூடாதுன்னு அங்கேருந்து இங்கே வந்த. இங்கே பார்த்தா இன்னொருத்தவன் சே எத்தனை பேர் தாண்டி உன்னை காப்பாற்றிட்டுருக்கணும்? முதல்ல நான் எதுக்கு உன்னை காப்பாற்றிட்டுருக்கணும்? பிகாஸ் ஐ நீட் யுவர் வர்ஜினிட்டி. லைக் நீ கண்ணி கழியாமல் இருக்கிறத முதல்ல நான் தான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஒரே விஷயத்துக்கு தான் இவ்வளோ நேரம், எப்படி இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நீ சுந்தர் இருக்கான், அவன் என் ஃப்ரெண்டு, என்னை அடக்கக்கூடாது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சோட்டில் வச்சு ஆறுதுட்டு ஓடி மாயிருன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் ஆனால் நான் வந்த வேலை முடியலல்ல. ஹவு கேன் ஐ சே தட்? உன்னை முடிச்சுட்டு வேற ஒருத்தவனுக்கு செகண்ட் ஹேண்டாக கொடுக்குறேன், நீ அவன் கூட என்ன எழோ வேணால் பண்ணு, பட் இன்றைக்கி நைட்டு என் கூட பண்ணு.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டப்புன்னு மேலே ஏற பார்க்குறான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். A new pies and a game is so like it. Da da da!